அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமையன்று இறை வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் தான். சாதாரணமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமான இந்த மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை தருங்க. அந்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே குளித்து முடிச்சுட்டு இந்த திருப்பாவை நோன்பெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் எடுப்பாங்க. நல்ல கணவன் வாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. காலையில் எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கோலத்தை போடுறதுனால நினைவாற்றல் அதிகரிக்குமாங்க. உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதுவும் இந்த காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நம்ம ஒரு அன்னதானம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. 30 நாட்களும் செய்ய முடியாட்டியும் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு அன்னதானம் செய்யறதுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த பஜனையெல்லாம் கேட்குறது அவ்வளோ ஒரு நன்மைகளை தருங்க. திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் படிக்கிறதும் நமக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவுமே பஜனை, இந்த மாதம் முழுக்கவே பஜனையெல்லாம் நம்ம நிறைய கேட்போம். நிறைய படிக்கிறதும் நமக்கு நல்லது. திருப்பாவை, திருவம்பாவை இது மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய படிக்கிறது ஒரு நல்ல நமக்கு பலன்களை தரும். ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. காலையில் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஒரு சில வழிபாடுகளை செஞ்சால் அதை விட இன்னும் ஒரு பெரிய நமக்கு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்குங்க. காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலப்படியில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த ஒரு சிறிய வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யறதுனால பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த நேரத்துக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 30 நாள் இந்த முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த மிக எளிய ஒரு வழிபாடு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்குங்க. அதில் நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த ஏலக்காவுக்கு இருக்குது. பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தியும் இந்த ஏலக்காவுக்கு இருக்குது. அதனால் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்குங்க. கூடவே கொஞ்சம் துளசி இலையை எடுத்துக்குங்க. இந்த பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால் கொஞ்சமாக துளசி இலையும் எடுத்துக்குங்க. இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய 3வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை கற்பூரம் தாங்க. இந்த பச்சை கற்பூரத்தையும் ஒரு துண்டை அதில் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறதுனால நம்ம இந்த பிரபஞ்சத்தையே ஈர்க்கிற சக்தி இது எல்லாத்துக்குமே இருக்குங்க. கண்டிப்பாக அதனால் இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. 30 நாளும் செய்யுங்க. நான் இப்போ ₹1 நாணயத்தை தான் எடுத்திருக்கேன். இந்த 30 நாளும் நீங்கள் ₹1 நாணயம் எடுத்தால் ₹1 நாணயம் வைங்க. இல்லை நீங்கள் என்ன வைக்க நினைக்கிறீங்களோ, ₹200 இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ₹100 இருந்தாலும் வைக்கலாம், ₹50 இருந்தாலும் வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை இந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் வச்சுருங்க. கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பித்தளை பவுலாக இருந்தாலும் சரி, செராமிக் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்தை நீங்கள் எடுத்து அதில் இது மாதிரி அன்னைக்கு வைங்க. இதை இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சிடுங்க. 30 நாளும் உங்களால் என்ன முடியுதோ அதை அதில் வச்சுக்கிட்டே வாங்க. இடையில உங்களுக்கு இந்த 3 நாள் வைக்க முடியல, நான் ஊருக்கு போயிட்டு அதனால் வைக்க முடியலங்க அப்படின்னா அதனால் ஒன்றும் இது கிடையாதுங்க. நீங்கள் உங்களால் எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் மட்டும் அதில் வச்சுட்டு வாங்க. சில்லற காசாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுனால பணத்தை ஈர்த்து கொண்டு வர சக்தி இந்த நேரத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சிறிய எளிய வழிபாடை இந்த நேரத்தில் நம்ம செய்கிறோம். இது நான் ஒரே நாளில் காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் தினமும் என்ன வைக்கிறீங்களோ 30 நாளும் அதையே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு 30 நாள் முடிஞ்சோடனே நீங்கள் இந்த பணத்தை மட்டும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை மஞ்சள் பையிலையோ போட்டு நீங்கள் பணம் வைக்கிற பீரோவிலையோ டப்பாவிலையோ எதில் பணம் வைப்பீங்களோ அலமாரிலையோ அதில் வச்சுருங்க. அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி எல்லாம் காஞ்சிருக்கும், அது ஒன்றும் வீணாக போகாது. அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இது மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதுவும் மார்கழி மாதம் அந்த தேவர்களுக்கு உகந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்கிறதுனால நமக்கு பொண்ணும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இந்த பூஜையை செய்வதனால
பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது. வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாங்க. அதனால் தொடர்ந்து 30 நாளும் இந்த சிறிய எளிய வழிபாட்டை செய்யுங்க. முடியாதவங்க உங்களுக்கு எத்தனை நாள் கிடைக்குதோ அத்தனை நாளாக செய்யுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.